அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் செல்லபாலு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கு? மழை தண்ணி அங்கங்கேயும் வந்துட்டு இருக்கு. எல்லாம் பாதுகாப்பாக இருங்க. மகிழ்ச்சி. பாதுகாப்பாக இருந்தால் தான் மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி சொன்னேன், சரிங்களா? அதனால் மீண்டும் புயல்னு சொல்கிறாங்க. அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நண்பர்களே ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு சின்ன செய்திக்காக தான் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன். அதாவது இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசை எப்பயுமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்கணும். அப்படி மனசை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குள்ள தான் நம்ம நினைக்கிற செயல்கள் அனைத்து வெற்றி பெறும் அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் நம்ம இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மீனை நம்ம தண்ணியில் நீந்த கற்றுக் கொடுக்கறது இல்லை. இப்போ வாத்து இருக்குது, அது போய் வாத்து போய் கற்றுக் கொடுக்கறது இல்லை, நீந்த கற்றுக் கொடுக்கறது இல்லை தண்ணியில். இப்படி அது அது இயல்புக்கு அது அது ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அது அது இயல்பு அது அது ஓடிட்டுருக்கு இல்லையா? ஆனால் நம்ம மனசு மட்டும் அப்படி கிடையாது, அப்படி ஓடுவதில்லை. மனசை எப்பயுமே நம்ம ஒரு நிலையாக வச்சுக்கிட்டா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும். நல்ல மாதிரி நம்ம வெளியே காட்டிக்கிறத விட நல்ல விஷயங்களை நம்ம செய்யலாமா, நல்ல விஷயங்கள் நம்ம அதை மக்களுக்கு எடுத்து சொல்லாமா, மாணவர்களுக்கு எடுத்து சொல்லாமா அப்படின்னு நம்ம அதை தான் பார்க்கணும் நம்ம. அதனால் அது இந்த சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுபோல் மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் வெற்றி உறுதி, அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதுபோல் தான் சொல்கிறாங்க. ஒரு அது கவிதை புனைந்தாலும் சரி, அல்லது பாடல் பாடினாலும் சரி, அல்லது ஒரு வகுப்பில் பாடம் நடத்தினாலும் சரி, அல்லது மாணவர்கள் அதை கேட்டாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கும், சரிங்களா? ரெண்டு, நம்ம உடல் ரீதியாக நம்ம சுவாசிக்கிறோம், உடலை கேட்டு நம்ம இயங்குறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த ரெண்டு விஷயத்த மூளை இருக்குது, மனசு இருக்குது. இந்த ரெண்டும் சமமாக சரியாக ஒன்றுக்கு முரண்பாடு இல்லாமல் சமமாக இயங்கினதுன்னா கண்டிப்பாக எல்லா நிகழ்வுகளும் வெற்றி பெறும். நம்ம நினைக்கிறது வெற்றி பெறும். மூளை ஒரு பகுதியாகவும் மனசு ஒரு பகுதியாகவும் இயங்கினா வெற்றி பெற, சரிங்களா? அதை தான் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுமாதிரி பயம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பயந்தோம்னு வச்சிங்களேன், அந்த விஷயம் கொஞ்சம் வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி உளவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் நிறைய இருக்குது. மனதில் தன்மையை நம்ம எல்லாம் பயம்தான் சில நேரத்தில் இதாகிடும். ஆனால் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறோன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு சந்தோஷமாக அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பாம்பு உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்கே பயம் வருது இல்லை? அந்த சந்தோஷம் என்னது, அடுத்த ஒரு செகண்டு, அடுத்த நிமிடம், அடுத்த செகண்டுன்னே மாறி போகுது இல்லையா? திடீர்னு ஒரு கரப்பாம்பூச்சி வருது, பித்தப்பத்தானே எல்லாம் எந்திரிச்சு ஓடுறோம் இல்லையா? கரப்பாம்பூச்சிங்கிறோம் இல்லையா? இல்லை ஒரு பள்ளி வருது, சரிங்களா? அப்போ எது நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற இடத்த ஒரு சின்ன ஒரு பூச்சியோ அல்லது பெரிய ஒரு பாம்போ அல்லது ஏதோ ஒன்று ஒரு எறும்பு கூட வந்தால் கூட அந்த சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒரு எறும்பு, கட்டை எறும்பு வருது, ஒருத்தரை கடிச்சிருந்தா ஐயோ அந்த சந்தோஷம் அடுத்த செகண்ட் மறந்து போகுது இல்லையா? அதனால் அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது நிரந்தரமாக இருக்குமாங்கிறதெல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரமாக இருக்குமா? இல்லை. அதனால் படிக்கிற மாணவர்கள்லாம் என்னுடைய கருத்து என்னன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வலிமை இருக்கணும். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா மனதுக்கு தைரியத்தை கொடுக்கும். மன தைரியம், தைரியமாக இருக்குமா, தன்னம்பிக்கையாக இருக்குமா. அப்போ தைரியம் இருந்தாவே வெற்றி பெறலாம்னு வச்சிங்களேன். தைரியம் இல்லாத பொழுதுதான் நம்ம அழுகுறது, கண்ணீர் விடுறது, அப்படியே சொல்கிறோன்னு கண்ணீர் விடுறது, இங்கே கண்ணீர் விடுறது, ஐயோ என்னால் முடியலைங்கிறது, சரிங்களா? அப்போ இந்த தைரியம் இருந்தால், மன தைரியம் இருந்தால் ஒரு 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 நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக கெட்ட விஷயத்துக்கு போய் தைரியம்னு சொல்ல முடியாது. தவறான விஷயத்துக்கெல்லாம் நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. அது வேறு, நான் சொல்லக்கூடிய அறம்ங்கிறது வேறு, நீதிங்கிறது வேறு, சரிங்களா? நம்ம சரியாக இருக்கிறோன்னா சரியாக இருக்கலாம், சரி சரியாக இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதுபோல் தவறான விஷயத்துக்கு தைரியமாக செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. தவறான விஷயத்துக்கு தைரியமாக தேவையில்ல, அது போகவே தேவையில்லை.
இந்த பகுதிக்கு அந்த அந்த இடத்துக்கே போகவில்லைன்றாங்க. சரிங்களா? இப்போ அதுபோல தான் அந்த சமூகத்தை மாற்றக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்போ மன வலிமையும் மன தைரியமையும் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய செய்தியே இருக்கு. இப்படி தான் பல ஆய்வாளர்கள் பல கட்டுப்பாட்டில் சொல்கிறாங்க. சரியா? அப்போ இப்போ ஒன்று குரங்கு இருக்கு இல்லையா? நம்ம குச்சி வச்சுட்டு குரங்கு அடிக்கிறோம். அது போல் இயங்குது. அதுபோல் ஆடுது. ஆடுறம்மானா ஆடுது, பாடுறம்மானா பாடுது, டைவர்டரானா அடிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்கிறாங்க. இதில் இறுதியாக சொல்கிறது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மக்களே, மாணவர்களே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு மாணவர்களே, யாரா கொடுமையான விலங்கு ஏறுறதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இது நியூயார்க்குன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. நடத்தக்குள்ளே எல்லாரும் உள்ளே போய் யார் அந்த கொடுமையான விலங்கை, கொடூரமான விலங்கு போய் பார்க்கணும், யார் அந்த விலங்கு, பிரமாண்டமான விலங்காக இருக்குது, அந்த விலங்கை யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தராக போயிட்டு வராங்க. போயிட்டு பார்த்துட்டு வராங்க, ஆச்சரியத்தோடு வராங்க, எங்கடா அந்த விலங்கு அப்படின்னு சொல்லி. அப்படி தான் எல்லாம் உள்ளே போகிறாங்களாம். உள்ளே போனோடனே கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த விலங்கு யார் தெரியுங்களா? வேறு வாரம் இல்லைங்க, பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க. உள்ளே போய் எங்கடா இப்போ சுற்றி பார்க்குறோம், எல்லாம் கண்ணாடியாக இருக்குது. அப்போ அந்த கண்ணாடி முன்னாடி யார் நிற்கிறது? மனிதர்கள் நம்ம தானே நிற்கிறோம். சரிங்களா? அப்போ அதுபோல் அந்த விலங்கு யாரானா மனுஷன் தான். சரி, மனிதன் போல விலங்கோடு மக்கள் அணையாருன்னு சொல்கிறார்களே வள்ளுவன் கூட. விலங்கு போல மனிதன் இருக்கிறான். அப்போ இவன் தான் பெரிய விலங்கு. ஒரு விலங்கையே கட்டு அடக்கிற தன்மை இவன்கிட்ட தான் இருக்குது. அது வேறு விஷயம். எப்போ மனிதனாக இருக்கிறான், எப்போ ஹியூமன் பீயிங்கிறது, எப்போ அந்த மனிதத்தன்மை இருக்குது, மனிதநேயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவன் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அவன் செய்கின்ற அறத்தை பொறுத்து இருக்குது. அவன் செயல்பாடுகளில் பொறுத்து இருக்குது. சரியா? அவனுடைய அறம், அவனுடைய செயல்பாடுகள், அவன் செய்யக்கூடிய விதங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதுதான் ஒரு 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 மனிதநேயத்தை, மனிதத்தன்மையை, ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலையாக இருப்பான். சரிங்களா? அன்பு நண்பர்களே, அன்பு மாணவர்களே, எல்லாரும் நெடிய நாளாச்சு நான் யூடியூப்பில் செய்திகள்லாம் போட்டு. சரி, இன்னைக்கு ஒரு ஒரு மனதை கட்டுப்பாடாக வச்சுங்கிறதுக்காக தான் இதை போடுறோம். மனதை கட்டுப்பாடாக வச்சுக்கிங்க. எல்லாம் எதை பார்த்தாலும் நமக்கு இது வாங்கலாமா, அதை வாங்கலாமான்னு தான் தோணும். சரியா? இந்த சட்டை போடலாமா, அந்த சட்டை போடலாமா, ஐயோ அவன் கார் ஓட்டலாம், இவன் இதில் ஓட்டுறான், அவன் அதில் ஓட்டுறான், இதுனா நிறைய விஷயங்களுங்க. அதுலேருந்து கட்டுப்பாடாக ஒருத்தன் வாழ்கிறான் இல்லையா? அதுதான் வந்து கட்டுப்பாடாத வாழ்கிறவன், கட்டுப்பாடை மீறி வாழ்கிறவன் வேறு மாதிரி போயிடுவான். கட்டுப்பாடோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை கொடுக்குற மாதிரியே இருப்பான். அதனால் அன்பு நண்பர்களை, மனதை கட்டுப்பாடாக வைத்திக்கிங்க, தைரியமாக வச்சுக்கிங்க, தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கிங்க, தன்மானத்தோடு இருங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை சந்திங்க, நல்லவர்களை சந்திங்க, நல்ல செயல்பாடுகளில் பேசுங்கள் என்று சொல்லி இந்த அன்பு மாணவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.